இன்றைய வகுப்பில் நான் பழமொழியை வாழ்வில் அமைத்து எழுதுதல் என்னும் பயிற்சியை தரப்போகின்றேன். இதற்கு 4 மதிப்பெண்கள் உள்ளன. 4 மதிப்பெண் என்பது அவ்வளவு சிறிய மதிப்பெண் அல்ல, சிறந்த மதிப்பெண். இந்த 4 மதிப்பெண்ணையும் நீங்கள் நான் சொல்வது போல கேட்டு எழுதினால் உங்களுக்கு 4க்கு 3 மதிப்பெண்ணாவது கிடைக்கும் என்பது உறுதி. எனவே இந்த வகுப்பை நன்றாக கவனிக்கும்படி வேண்டிக் கொண்டு வகுப்பை தொடங்குகின்றேன். கவனியுங்கள். 2 பழமொழிகளை நான் இங்கே எடுத்துக்காட்டாக தந்திருக்கின்றேன். முதல் எடுத்துக்காட்டு, தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்ற பழமொழி. தினை விதைத்தவன் தினை அறுப்பான். உங்களுக்கு தெரியும், தினை என்பது ஒரு தானியம். அதை விதைத்தால் நிச்சயம் அது நமக்கு பயனை தரும். அதுபோல ஒருவன் நன்மை செய்தால் அவனுக்கு நன்மையே திரும்ப கிடைக்கும், தீமை செய்தால் அவனுக்கு தீமையே கிடைக்கும் என்பது கருத்து. அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கை நிகழ்ச்சியோடு பொருந்தக்கூடிய முறையில் எப்படி ஒரு பழமொழியை விளக்கி எழுத வேண்டும் என்பதற்கான பயிற்சியே இது. இதை கவனியுங்கள். நான் இங்கு எழுதியிருப்பதை பாருங்கள். என் நண்பன் சிறு வயதிலேயே பிறருக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவனாக இருந்தான். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் சிறு வயதிலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவா உள்ளவனாக இருந்தான். பெரியவன் ஆன பிறகும் அவன் ஒரு நாள் வேலை தேடி மதுரைக்கு சென்றான். இப்போது அவன் பெரியவன் ஆன பிறகு ஒரு நாள் வேலை கிடைப்பதற்காக மதுரைக்கு போகின்றான். பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். பயணத்தினிடையே அவனது கல்வி சான்றிதழ்கள் தொலைந்து விட்டன. நமக்கு தெரியும், நெரிசலில் சிக்கிவிட்டால் சில நேரங்களில் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பை எல்லாம் தொலைந்துவிடும். அப்போ இவனுடைய கையிலும் ஒரு பை இருந்திருக்கிறது. அதில் இருந்த அவனது கல்வி சான்றிதழ்கள் தொலைந்து விட்டன என்று நினைத்து கொள்ளுங்கள். மிகவும் கவலைப்பட்டு கொண்டு அவன் பேருந்து நிலையத்தில் நின்றபோது எதிர்பாராத விதத்தில் ஒருவர் அச்சான்றிதழ்களை அவனிடம் ஒப்படைத்தார். அப்போ அவன் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கி பார்க்கக்கூடிய நேரத்தில், பேருந்திலிருந்து கீழே இறங்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய கையில் மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டிய அந்த கல்வி சான்றிதழ்கள் தொலைந்து விட்டன. மிகவும் வருத்தமுற்று அவன் யார் எனக்கு உதவுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் எப்படியோ அவன் நன்மை செய்யும் குணம் உள்ளவனாக இருந்ததனால் எதிர்பாராத விதத்தில் ஒருவர் கையில் அந்த சான்றிதழ் கிடைத்திருக்கிறது. அவர் கொண்டு வந்து அவனிடம் ஒப்படைத்தார். பார்த்தீர்களா? அவன் நன்மை செய்யக்கூடிய பண்பு உள்ளவனாக இருந்ததால் அவனுக்கு அவனுடைய கல்வி சான்றிதழ் எப்படியோ தவறிவிட்ட பிறகும் நல்லவர் ஒருவருடைய கையில் கிடைத்து அவனுக்கு அது திரும்ப கிடைத்திருக்கிறது. அவன் தீமை செய்திருந்தால் நிச்சயமாக அவனுக்கு தீமைதான் திரும்ப கிடைத்திருக்கும். அப்போது இங்கே தினையை விதைத்தால் எப்படி தினை நமக்கு திரும்ப கிடைக்குமோ அதுபோல அவன் நன்மையை விதைத்ததனால் அவனுக்கு நன்மையே கிடைத்தது என்ற அர்த்தம் வரக்கூடிய முறையில் இந்த பழமொழி இங்கே விளக்கி எழுதப்பட்டுள்ளது. இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பல அனுபவங்கள் இருக்கும். எந்த பழமொழியை கேட்கின்றார்களோ அதற்கு ஏற்ற முறையில் ஒரு வாழ்க்கை நிகழ்வை அமைத்து, அது கற்பனையாக கூட அமையலாம், உங்கள் வாழ்க்கையில் நடந்ததாக கூட அமையலாம். உங்கள் நினைவில் உடனே ஓடி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அப்படியே எழுதி முழுமைப்படுத்தினால் உங்களுக்கு 4க்கு 4 மதிப்பெண்கள் அப்படியே கிடைக்கும். இனி வேறு ஒரு எடுத்துக்காட்டை நான் இங்கே சொல்கிறேன், பாருங்கள். எடுத்துக்காட்டு 2ஐ பாருங்கள். இங்கு வேறொரு பழமொழியை நான் எழுதியிருக்கின்றேன். அதாவது இங்கே உள்ள பழமொழி எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பூர கல்லும் தேயும். அது எறும்பு உங்களுக்கு தெரியும், எறும்பு மிகவும் சிறிது. அந்த மிகவும் சிறிய அந்த எறும்புகள் கூட்டம் கூட்டமாக ஒரு கல்லின் மீது போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது எடை குறைவான ஒரு மிகச்சிறிய பொருளாக இருந்தால் கூட அந்த கல் என்ன செய்துவிடும்? தேய்ந்து விடும். பல நாட்கள் அந்த எறும்புகள் கூட்டம் கூட்டமாக அந்த கல்லின் மீது ஏறி இறங்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அதனுடைய உடம்பு உராய்ந்து அந்த கல் தேய்ந்து விடும் என்பது கருத்து. அப்போ இதே மாதிரி அர்த்தம் வரக்கூடிய முறையில் ஒரு வாழ்க்கை நிகழ்வை நாம் அமைத்து எழுத வேண்டும். இங்கே பாருங்கள், நான் எழுதியிருப்பதை பாருங்கள். இதைத்தான் நீங்கள் எழுத வேண்டும் என்பதில்லை. இதுபோன்று உங்கள் கற்பனையில் தோன்றக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு பொருத்தி இதை எழுதலாம்.
எங்கள் ஊரில் ஒரு நாள் பெருமழை பெய்தது. எங்கள் ஊரில் ஒரு நாள் பெருமழை பெய்தது. அந்த மழையில் பெரிய மரம் ஒன்று சாலையின் குறுக்கே சரிந்து விழுந்து கிடந்தது. எங்கள் ஊரில் ஒரு நாள் ஒரு பெரிய மழை பெய்தது. அந்த மழையில் பெரிய மரம் ஒன்று சாலையின் குறுக்கே வாகனங்கள் போக முடியாதபடி சரிந்து விழுந்து கிடந்தது. அடுத்து, வாகனங்கள் செல்ல முடியாத நிலைமை. அப்போது ஒரு வாகனத்துக்கு கூட அது வழி செல்ல முடியாத ஒரு நிலைமை. அதை எடுத்து மாற்ற யாரும் இல்லாத நிலை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் யாருமே அந்த மரத்தை எடுத்து மாற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லை. அப்போது பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள், பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த அந்த எறும்பை போன்ற சிறுவர்கள் கூட்டமாக வந்தார்கள். அவர்கள் தங்களால் முடிந்த வரையில் சிரமப்பட்டு அந்த பெரிய மரத்தை நகர்த்தி தடையை நீக்கினர். அவர்கள் சிறுவர்கள், பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களாக இருந்த பிறகு கூட வாகனத்துக்கு தடை ஏற்படுகிறதே என்று நினைத்து அவர்கள் தங்களால் இயன்ற முறையில், அவர்கள் ஏராளம் பேர் இருந்த காரணத்தினால மரத்தை பிடித்து நகர்த்தி வாகனத்துக்கு வழி உண்டாக்கி கொடுத்தனர். அதை பார்த்து ஊரே வியந்து விட்டது. அந்த காட்சியை கண்ட அந்த ஊரில் உள்ளவர்கள் மிகவும் அதிசயித்து விட்டார்கள். இந்த சிறுவர்கள் இந்த பெரிய காரியத்தை செய்து விட்டார்களே என்று. எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது இந்நிகழ்ச்சியால் உண்மையாகிவிட்டது. இப்போ எறும்பு ஊற கல்லும் தேய்ந்து விடும். அதுபோல மிகச்சிறிய சிறுவர்கள் நினைத்தால் கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பது இந்த நிகழ்ச்சியால் உண்மையாகிவிட்டது என்பது கருத்து. அன்பான மாணவர்களே, இது நான் உதாரணமாக தந்த 2 பழமொழிகள். இந்த 2 பழமொழிகளை தவிர வேறு பழமொழிகளும் கேட்கலாம். அப்போ அந்த பழமொழிகளின் பொருளை நீங்கள் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தோடோ அல்லது வேறு ஒரு கற்பனையான ஒரு நிகழ்ச்சியிலோ அதை கொண்டு வந்து பொருத்தி அதற்கு ஏற்ற முறையில் நீங்கள் எழுத வேண்டும். இந்த பழமொழியை விளக்குதல் என்னும் இந்த விஷயம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதை நீங்கள் புரிந்து கொண்டால், உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரிந்த குழுக்களிலெல்லாம் இதை ஷேர் செய்ய வேண்டும், லைக் பண்ண வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.